வணக்க நட்புகள். இன்றைக்கு என்னத்த பத்தி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி 3 தான் செய்ய பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒண்ணு தந்திருக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கொஞ்சம் தந்திருக்கிறேன். நான் டெஸ்ட்ட பார்த்தே செய்வோம். இதில கேள்விகள் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் 8 இந்த பார்த்தீங்கன்னா, இதில 8 கேரக்டர்ல பாஸ்வேர்ட் குடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ABCD 4 இலக்கத்தில 4 8 குடுத்தா சக்சஸ்ஃபுல் அண்டு விழணும் பாஸ்வேர்ட். அதே மாதிரி பாருங்க, இதில் லென்த் வந்து 8 விட குறையா இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு மினிமம் ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் என்ன விழணும். 8 விட குறையா இருந்துச்சுன்னா எரர் பாஸ்வேர்ட் மாஸ் 8 நம்பரில் கடைசி இருக்கணும்ன்றது போடணும். அதே மாதிரி இப்போ அடுத்த இதை பாருங்க, பாஸ்வேர்டை திருப்பி என்டர் பண்ண சொல்லணும். அதில் 8 கேரக்டரில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகணும். சக்ஸஸ்ஃபுல் பாஸ்வேர்டு விழணும். அதே மாதிரி அடுத்த அதே கேள்வி தான். இதில் பாருங்க, இது 8 விட கூட இருக்கு கரெக்டர். ஸோ 8 விட கூட 8 தான் சரியா இருக்கணும். 8 விட கூட இருந்தாலும் குறையா இருந்தாலும் எரர் விழணும். ரிப்பீட் கரெக்டர். இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பிளேன்னு வருது. இதில் கூட வந்துட்டேன்னு சொல்லுது. கரெக்டர் ரிப்பீட்டிங் கரெக்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி சரியாக 8 நம்பரில் பாஸ்வேர்டை கொடுக்க சக்ஸஸ்ஃபுல் அண்டு விழுது செட் ஆகுது. அதே மாதிரி பாருங்க 2 4 6 நம்பரில் ஓகே எரர் வருது. சரியா கொடுக்க சரியா வருது. இதில் பாருங்க, இதில் என்ன ஒரு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கம் ஒரு தடவை தான் பெறணும். இதில் S2 தரம் வந்துட்டு அதான் பிளேன் விழுது பாஸ்வேர்ட். இதில் பார்த்தீங்கன்னா இது 8 விட பெரிய லென்த்தான பாஸ்வேர்ட் தான். 2 4 6 8 9 இலக்கம் இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு இலக்கம் ஒருக்கா தான் பெறணும். ஸோ அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான் ஒன்றுன்றது 2 தரம் பெறுது. ஸோ அது வேறு செய்யணும். அதே மாதிரி இதில் வேறு அடையாளங்கள் வந்தபடியா எல்லாமே வேறு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகணும். ஸோ இதில் பாருங்க, அந்த ரிப்பீட்ன்றதுக்கான இதில் மினிமம் லென்த் போட்டிருக்கீங்கன்னா மெசேஜ் அகைன் செக் ஓகே. இதுக்கான கோடிங் எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். முதலாளி நான் ஆக்டிவிட்டிக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஆக்டிவிட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவை ஒரு பேசிக்கான ஒரு அடித்தளம் வந்து இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடித்தளம் தெரியல. ஸோ நாங்கள் தான் அந்த அடித்தளத்தை போட போகிறோம். யூஸிங் இது வந்து இதை நான் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போகிறோம். சிஸ்டத்தில் இருந்து டேட்டா எடுக்க போகிறோம். யூஸிங் சிஸ்டம். ஓகே, சிஸ்டத்தில் இந்த டேட்டா எடுக்க போகிறோம். சிஸ்டம் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் இதுக்கு வந்து பேர் வைக்கிறேன். பாஸ்வேர்ட் பற்றி வரபடியா பாஸ்வேர்ட் அப்படி வைக்கிறேன். அதுவே என்று பண்ணது. ஓகே, அடுத்த வரைக்கும் போறோம். இதுல ஏதோ ஒரு பிளேன் எரர் வருது. என்ன எரர்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம் கடைசியா இந்த எரர் என்னண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த டபுள் கோட்டேஷன் ஓப்பன் பண்ணினதுக்காண்டி தான் அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இந்த டபுள் கோட்டேஷன் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் எழுத போகிறோம். கிளாஸ் பேர் வைப்போம். ப்ரோக்ராம் வைப்போம். உங்களுக்கு விரும்பிய வச்சுக்கொள்ளுங்க. அந்த டபுள் கோட்டேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தட் எழுத போகிறோம். மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக் அதுவே எடுத்து தருது. மெயின் ஸ்ட்ரிங். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிளை கொண்டு போகிறோம். ஸோ வேரியபிளை கொண்டு போகிறோம். இன்ட்ல எழுத போகிறோம். ஏன்னா அது எத்தனை லென்த் அண்டு மினிமம்
இது வந்து கீவேர்ட்ஸ், இதை நீ ஞாபகம் வைக்கணும். சாரி, இது கீவேர்ட்ஸ் இல்லை, லென்த் 8 எத்தனை கரெக்டரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8 கரெக்டரில் இருக்கணும்னு சொல்லிக்கணும். ஸோ இது 8 லென்த்துக்கோ இல்லை இன்ட்டில் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிப்போம். மினிமம் லென்த் அது வந்து 8 இருக்கணும்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் ரைட் பார்த்தீங்கன்னா என்னத்தை பிரிண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொட்டேஷனுக்குள்ள கேள்வியை போய்க்கொள்ளுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த லைனை பிரிண்ட் பண்ணணும். ஸோ காப்பி பேஸ்ட். ஓகே, அதை போட்டாச்சு. காமா ஸ்ட்ரிங்ன்றது எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. தெரியும், ஒரு டேட்டா டைப்புக்கு வேறு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை விளங்கும். பாஸ்வேர்ட் சமன் இப்போ கன்சோல்லேருந்து இன்புட் பண்ண போகிறோம் பாஸ்வேர்டை. ஸோ கன்சோல் ரைட் ரீட் லைன். அடுத்து பார்த்தீங்கன்னா லூப் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம், வைல் லூப். இந்த ரூவன் அழிச்சு போட்டு கண்டிஷன் எழுத போகிறோம். பாஸ்வேர்ட் டாட் லென்த்ன்றது இப்போ இதில் பார்க்குற லென்த் வந்து கீவேர்ட்ஸ். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லென்த் கொடுத்துருக்கோம் தானே. ஸோ மினிமம் லென்த்தை விட சின்னனா இருந்துச்சுண்டா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா குறி contain characters. They get a password. ஓகே, இதில் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஏன்டாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம், இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம், 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் எழுத போகிறேன், இஃப் கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எரர் அடிக்குது, என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 கண்டிஷன் பாஸ்வேர்டில் கட்டாயம் 8 இலக்கத்துக்கு மேலே இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கரெக்ஷன் வரக்கூடாது. ரிப்பீட்டண்டா ஏன்னு திருப்பி ஒரு வந்தது திருப்பி வரக்கூடாது. ஸோ அதால் இல்லை பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன். ஸோ 2 கண்டிஷன் எழுதுறதுக்காண்டி இந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். பாஸ்வேர்ட் லென்த்தாக பார்க்குறதுக்காக மினிமம் லென்த் கண்டிஷன் எழுதிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன், ரிப்பீட் கரெக்ட் ஒரு கண்டிஷன் எழுதிக்கிறேன். 2 அண்ட் கேட் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஏன்டா ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் என்றாலும் இந்த கோடிங்கே பிள்ளையாண்டு வரணும். ஸோ ஓரண்டா ஏதாச்சும் ஒன்று சரியண்டா, ஓர் கேட்டண்டா ஏதாச்சும் ஒன்று சரியண்டாலும் இது சரியண்டு வரும். ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு கரெக்டர் பிள்ளையாண்டா கூட பிள்ளையாண்டு வரணும். பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஓர் குறியீட்டு காண்டி போடுவோம். இல்லை ரிப்பீட் ஸ்பெல்லிங் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். contains ஓகே, இதில் எழுத்து பிள்ளை விட்டுருந்தேன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் கொடுத்து நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த எழுத்து பிள்ளையை மாற்றிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வைல் லூப்புகள் எழுதுவோம். வைல் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுவோம். இதில் எழுத அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள
பாஸ்வேர்ட் லென்த் அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து தந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் லென்த் பாஸ்வேர்ட் லென்த் வந்து இதை விட இந்த மினிமம் லென்த்தை விட சின்னனாக இருந்துச்சுண்டா இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆயிடுச்சுண்டா என்ன செய்யணும்டா பிரிண்ட் பண்ணணும் ஒரு கண்டிஷனை. ஸோ பிரேக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ணணும் கன்சோல் டாட் ரைட் லைன் பாஸ்வேர்ட் வந்து 8 இலக்கம் இது வந்து மினிமம் லென்த் வந்து 8 விட சின்னனாக இருந்துச்சுண்டா பிரிண்ட் பண்ணணும். இதில் பாருங்க 8 குறைய கொடுத்த கரெக்ட் கொடுத்த இடம் இருக்கும். இதில் முதலாவது சக்ஸஸ் ஆகிட்டு 2வது பார்த்தீங்கன்னா பிழை இதில் இந்த இது வந்து பிழை ஆகும். இது வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன் இது எவ்வளோத்துக்கு விளங்குதுன்னு உங்களுக்கு தெரியலை இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விளங்கலை பிடிக்கலை அப்படின்ட்டு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் காட்டுங்க. ரியாக்ஷன் காட்டாமல் அப்படியே இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் காட்டுங்க. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னா எல்லா வீடியோக்களும் எத்தனை வியூஸ் பார்க்குறீங்களோ ஒரு 50 பேர் பார்த்தீங்கன்னா அதில் 25 விதமான ஆக்களாச்சும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்களாக்கெல்லாம் சில பார்க்கக்கூடும். அதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு விளங்காது. ஸோ அது எனக்கும் சிங்களாகவும் ஒழுங்கா தெரியாது, இங்கிலீஷும் அவ்வளோத்துக்கு வராது. ஸோ அந்த கவுண்டை கழிச்சிட்டு நீங்கள் யாராவது நிறைய பேர் தமிழாக்கலான் இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோக்களை செய்ய ஆர்வத்தை உண்டாக்கும். ஆர்வம் உண்டாச்சுன்னா உங்களுக்கு தான் நன்மை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணி கொள்கிறேன். இதே தான் போடப்படும் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள எல்ஸுக்கு. இப்போ பாஸ்வேர்ட் வந்து இதில் ரிப்பீட் கரெக்ஷன் வந்துச்சேன்டா இதில் முதலாவது கண்டிஷனில் இருக்கிறான். பாஸ்வேர்ட் வந்து 8 இலக்கத்தோட குறைய வந்துச்சுன்னா எப்படி பிரிண்ட் ஆகணும், பாஸ்வேர்ட் வந்து ரிப்பீட் கரெக்டர் வந்தால் எப்படி பிரிண்ட் ஆகணும் அன்றதுக்காண்டி எல்ஸ் பாவிக்கிறேன். எல்ஸ் இப் பாவிச்சுக்கோம், அதை ஒரு விளங்கி கொள்ளுங்க. இல்லை பாருங்க இஃப் பாவிச்சுக்கோம், அடுத்த எல்ஸ் இப் பாவிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கரெக்ஷன் வந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கரெக்ஷன் வந்தது இது ரிப்பீட் வந்தோடைய இது வரும் வாரன்ல ரிப்பீட் அண்ட் பாஸ்வேர்ட் வந்ததுக்கு வந்து நினைக்கிறேன். ஓகே, இந்த லைன் வரும். ஸோ அதை காப்பி பண்ணுறேன், அதை கொண்டு வந்து விசுவல் ஸ்டுடியோவில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சிம்பிளாக செய்யலாம். ரைட், இது விளங்கிருக்க நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிஃப் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சி இங்கே வயல் லூப்புக்கு எழுத போகிறேன். கன்சோல் ரைட் லைன் இந்த லைனை தான் பண்ணி கொண்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே காப்பி பண்ணுறேன். ஓகே, அடுத்த லைனுக்கு போவோம். உங்களுக்கு விளங்கி கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். கன்சோல் ரைட் லைனை டைப் பண்ணுறேன், அப்படியே அதுவே வருது. நான் இப்போ இந்த கோடிங்கில் அதில் அரவசி டைப் பண்ணவே இல்லை, அதுவாக சொல்லுது. நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஓகே, இது வந்து இந்த ரிப்பீட் கரெக்டருக்கு தான். இந்த ரிப்பீட் கரெக்டர்னு நான் இதில் பார்த்தீங்கன்னா அப்போ வெள்ளை கலரில் இருந்தது. ஸோ நான் இதில் கிளிக் பண்ணி இதை எடுக்க இந்த இது ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிருக்குது இங்கே கீழே. ஸோ கொஞ்சம் இதை க்ளோஸ் பண்ணேன்னா மேலே வெள்ளையாக வர பண்ணிக்கிறேன். எரர் காட்டுது. ஸோ இது வந்து மெதட். இந்த மெதட்டுக்கு ரிப்பீட் கரெக்டர்ன்றதுக்காக இன்னொரு ஸ்டாட்டிக் பூலியன் எழுதினாங்க, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அண்ட் ரிப்பீட் கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்காக கிளாஸ் இல்லை, அதான் அப்படி வருது. ஸோ இதை கிளாஸை நான் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் பண்ணுறேன், இல்லை நீங்கள் டைப் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே டன் விளங்கி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைல் லூப்புக்கு அடுத்தது வைல் லூப்பை விட எக்ஸிட் பண்ண அப்புறம் வைல் லூப்பை கன்சோல் லைன் சக்சஸ் மெசேஜ் வரணும். சக்சஸ்ஃபுல் செட் த பாஸ்வேர்ட். ஓகே டன். இல்லை இந்த கமாவை போட மறந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வந்திருக்கு ப்ரைவேட் ஸ்டாட்டிக் பூலியன் வந்திருக்குது. இதில் பாருங்க இந்த கிளாஸுக்கு பேர் வந்து இது ஒரு கிளாஸ், இது வந்து இது ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ் இருக்கு, இங்கே கிளாஸ், இங்கே இதுவும் ஒரு கிளாஸ் மெதட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெதட்டுக்கு பேர் வந்து இந்த ரிப்பீட் கரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான மெதட். திருப்பி இந்த மெதட் எழுதிக்கிறோம். இந்த மெதட்டை வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த நான் சொல்லி நான் கீழே எழுதி போட்டு இது வந்து ஹோல்ட் பண்ணலாம், இதுக்கே எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெதட்டை வந்து இவ்வளத்தை ஹோல்ட் பண்ணிக்கிறோம், இவ்வளத்தை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் ஹோல்ட் பண்ணி இங்கே இருந்து எடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ரிப்பீட் கரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கோடிங் எழுதுவோம். ஓகே 4 ஸ்பேஸ் இன்ட் ஐ வந்து சைவர். ஃபோலோ போலினாலே தெரியும். முதலாவது ஒரு பெருமானத்தை கொடுப்போம், அடுத்த ஒரு கண்டிஷனை கொடுப்போம், அந்த கண்டிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு கொடுப்போம். ஸோ அதுவாகவே எடுத்துட்டு சைவர் ஐ லென்த் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கெட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்ட் மேலே கொடுத்தனாங்க பேர். இந்த பிரேக்கெட்டை பாருங்க, வளமையாக போகிற பிரேக்கெட் இல்லை, மற்ற பிரேக்கெட் ஐ. அந்த ஐயை கோல் பண்ணிக்கிறோம். சமன் பாஸ்வேர்ட் ஐ -1. ஓகே பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ள இஃப் கண்டிஷனுக்குரிய எழுதப்புறம் ரிட்டர்ன் ட்ரூ. அதே மாதிரி இந்த இஃப் கண்டிஷனை போயிட்டு அடுத்த ஃபோர் லூப்போட எக்ஸிட் பண்ணி போட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே இதில் வந்து எரர் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இதில் எரர் அடிச்சு கொண்டு இருக்குது. இதில் என்ன எரர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்கு இதுவும் சமன் என்றதை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஓகே சமன் என்ற அடையாளத்தை கொடுக்கல, அதான் வந்து எரர் அடித்தது. பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் ஓகே ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு என்ட்ரு பண்ண சொல்லுது பாஸ்வேர்டை. AA 1 2 3 4 5 6 7 8 அண்டு கொடுக்குறேன். லோடாக அது கம்ப்யூட்டர் செக் பண்ணி பாருங்க. இதில் பாஸ்வேர்ட் லென்த் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டிருக்காங்க, மைனஸ் இல்லை, இதில் ப்ளஸ். சரியான பாஸ்வேர்டை கொடுத்து பார்ப்போம். ABCD 1 2 3 4 இப்பயும் ப்ரோக்ராம் ஓகே ப்ரோக்ராம் இதில் பிளேன்னு சொல்லி கொண்டு இருக்குது. ஸ்டாப் பண்ணுறேன் இதை. ஸோ இவ்வளோ கோடிங்க நான் காப்பி பண்ணுறேன்.
எங்களோட ஆக்டிவிட்டிக்கு போகிறேன். செக் பண்ணினா செக் இதில் வந்து டெஸ்ட் 1ன்றது ஃபெயில் ஆகுது. ஸோ என்னென்று செக் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் எரர் வந்தது, இங்கேயும் எரர் வருது. ஸோ ஓகே, இதில் பாருங்கள் என்ன பிளேன்னு செக் பண்ணி பிடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா லென்த்லேருந்து நான் ஒன்றை கழிச்சிருக்கணும். -1. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ABCD 4 திருப்பியும் க்ளோஸ் ஆகுது. பாப்போம், இதில் வந்து -1 ஆட் பண்ணி பார்ப்போம். செக் பார்த்தீங்கன்னா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. -1 தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினாங்க. ஸோ -1 ஆட் பண்ணுங்கள். ஃபினிஷ் டேட்டா சப்மிட். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 10.10. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். அதோ